அடுத்த பாடல் 1836. பயன் அறிவு ஒன்று உண்டு பன்மலர் தூவி. பயனறிவு அப்படின்னு சொல்றாரு. எது பயன்? பூஜை செய்து அதனுடைய பயன்களை பற்றிய அறிவு என்ற ஒன்று உண்டு. அந்த அறிவினால் பன்மலர் தூவி அப்படின்னு சொல்றாரு. ஸோ பலவிதமான நறுமணமிக்க மலர்களை தூவி, இது முதலடியில சொல்றாரு. அப்ப பயன் அறிவு அப்படின்னு சொல்லப்படுறது எது? நாம் செய்கின்ற பூஜையில் ஒரு அறிவு ஒன்று இருக்கு, அதை நம்ம கத்துக்கணும். எது பயனறிவு அப்படின்னா, பயனறிவென்ற ஒரே ஒரு வார்த்தையை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திருமந்திரத்துல 4வது தந்திரத்துல இருக்கக்கூடிய அர்ச்சனை தலைப்பை முழுமையா தெரிஞ்சுக்கணும். அர்ச்சனை என்றால் என்ன? ஏன் இறைவனுக்கு சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணணும்? இறைவனுக்கு ஏன் பூக்களை சாத்த வேண்டும்? ஏன் அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும்? இப்படி நிறைய அர்ச்சனை செய்வதற்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை முழுமையா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதான் பயன் அறிவு ஒன்று உண்டு. அப்போ நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ, செய்வது எதற்காக, ஏன் அப்படின்னு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சும்மா இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக பூவை போட்டுட்டு, இல்லையா, இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இறைவன் கோயிலுக்கு போனால் மாலை வாங்கிட்டு போகணும், பூ வாங்கிட்டு போகணும், அர்ச்சனை பண்ணணும், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரிஞ்சிக்காம தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்குப்பா பண்ணணும்? சாமி கொடுக்குறோம், நல்லது செய்வார், நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. யாரை கேட்டாலும் இவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க? அதிகபட்சம் பக்தி அதிகமாக இருக்குதுன்னா, இந்த மாலையை போட்டால் இறைவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே கடினம். ஏன்னா பக்தியில் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் அந்த அறிவு ஒன்று உண்டு. அந்த அறிவை சரியான முறையில் உணர்ந்து கொண்டு யார் இங்கு அந்த அர்ச்சனை பூஜனைகளை செய்கிறார்களோ, அதுவே இங்கு பன்மலர் தூவி அப்படிங்கிறார். பல வகையான மலர்களை தூவுவது அதுவே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க பயனறிவு என்று சொல்லப்படுவது இறைவனுக்கான பூஜைகளை செய்தல் என்பது மட்டும் அல்ல. சென்ற பாடல்ல சொல்லப்பட்டபடி இறைவன் உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அதை கடைபிடிப்பது கூட இங்க பூஜை தான். இங்க இப்படி யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்களுக்கு பயன் அறிவா இருக்கு. 2வது அடியில சொல்றாரு, பயன் அறிவா இருக்கு. அதனுடைய நற்பலன்களை யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அரண் தானே பயிலும் அப்படின்னு சொல்றாரு. அரண்னா எது? அரண் இவர் எதை தர்மத்தை கடைபிடிக்கின்றாரோ, எந்த பூஜையை உணர்ந்து செய்கின்றாரோ, அறிவா அதனுடைய பயனான அறிவை தெரிந்து செய்கிறார்களோ, அதுவே அரண் போல் அவரை காப்பாற்றும். முழுமையா அரண் மாதிரி காப்பாற்றுமா அந்த இடத்துல? அரண்னா இறைவன் தான். ஆனால் எந்த இறைவன்? நம்மை சுற்றி பாதுகாப்பாக அரண் போல ஒரு வேலி அமைத்து கொண்டு நிற்கின்றாரே அந்த இறைவன் நமக்கு எந்த பாதிப்பும் வர விடாம பார்த்துக்குவாராம். பார்த்துக்கிட்டு அவன் என்ன பண்றாராம்? தானே பயிலும் அப்படின்னு சொல்றாரு. தானே என்ன பண்ணுவாரா? இன்னும் அதிகப்படியான பலவற்றை கற்றுக் கொடுப்பார். நிறைய கற்றுக் கொடுப்பாராம். முதல்ல இறைவனை இருக்காருன்றது ஒன்று, தர்மத்தை எப்படி இந்த உலகத்துல தர்மப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை கத்துக்கிட்டோம்னா மேலும் பலவற்றை கற்றுக் கொடுப்பார். அப்படி கற்றுக் கொடுத்த பின்பாக என்ன நடக்கும்? அடுத்து நயனங்கள் 3 அடி சேர அப்படின்னு சொல்றாரு. நயனங்கள்னா என்ன? இறைவனது திருப்பார்வை, அவருடைய கண்கள். அவருடைய பார்வை 3 அப்படின்னு சொல்றாரு. முக்கண்களை கொண்ட இறைவனது அடி சேர அப்படிங்கிறாரு. திருவடியை சேர அப்படிங்கிற. இந்த அடி சேர அப்படின்னா நேரடியாவே முக்தி அடைஞ்சிட்டாரு, அவருடைய திருவடியை போய் சேர்ந்துட்டாருன்னு பொருள் அல்ல. இந்த உலக வாழ்க்கையில தர்மப்படி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி, இப்போ பூஜைகள்னு சொன்னோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும், தர்மப்படி செய்யறதுதான் சிவ பூஜைலாம் சொல்லிடணும். இது எல்லாத்தையுமே யார் ஒருத்தர் கடைபிடித்து அதனுடைய பயனை அறிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு இறைவனே அரண் போல் இருந்து மேற்கொண்டு அவர்களுக்கு பலவற்றை சொல்லி கொடுப்பார். அதையும் சரியாக யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு நயனங்கள் 3 முக்காலங்களையும் உணர்ந்த இறைவன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இறைவனுக்கு நிறைய பேர் இருக்கு. அந்த பெயர்கள இதுவும் ஒன்று. 3 காலத்தையும் உணர்ந்த இறைவன். அவரது அடி சேர அப்படின்னா
அவருக்கு முக்காலங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவமான தகுதி கிடைக்கின்றது. இப்ப இன்னைக்கு நமக்கெல்லாம் கிடைக்கு தெரியுமா? தெரியாது. முக்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஆனா நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நேற்று வேற ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த இடத்துல என்ன நடக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிந்திருக்காது. ஏன்? நமக்கு முக்காலத்தை உணரக்கூடிய தன்மை இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவர்களுக்கு, யாருக்கு? இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி முதல் 2 பாட்டு பார்த்துருக்கோம். அதுல முன்னாடி பார்த்துருக்கோம் சிவபூஜைனா என்னன்னு. அதன்படி யார் ஒருவர் சரியாக கடைபிடிக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த 3 காலங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலானது கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது, ஆஹா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, பாரு நேற்று நடந்ததெல்லாம் எனக்கு தெரியுது, நாளைக்கு நடக்க போறதெல்லாம் எனக்கு தெரியுது என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அதற்கு அகங்காரம் என்று பெயர். ஆனால் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அப்படி அந்த நயனங்கள் 3 இறைவனது அடி சேர அப்படிங்கிறது. அடினானே திருவடி. அப்ப என்ன தெரியணும்? 3 காலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா கூட, இறைவா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, எல்லாமே நீதான்ப்பா எனக்கு என்று அவரது திருவடியை சரணடைய வேண்டும். உன்னால் மட்டுமே இதெல்லாம் தெரிகின்றது என்ற எண்ணத்தில் அவரது திருவடியை சேர, பயணங்கள் ஆள் என்றும் வந்து நின்றானே அப்படின்னு சொல்றார். பயணங்கள் அப்படின்ற பயணம் அப்படின்னா வேதம் என்று பொருள். வேறு சில பொருள் கூட இருக்கு, பட் நம்ம இங்க வேதம்னு பொருள் எடுத்துக்கலாம். பயணங்கள் அப்படின்னு பன்மையில சொல்றாரு. இப்ப வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. 4மே பயணங்களால் என்றும் வந்து நின்றானே அப்படின்னா, வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? இங்க எப்படி உலகம் இயங்க வேண்டும் என்ற ஒரு தர்மத்தை இங்கு நமக்கு சொல்லி கொடுக்கறதுதான் வேதம். தானவே உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குல்ல, யாரும் இங்க கட்டளை இடல, இறைவன் எல்லாத்தையும் நிர்மாணிச்சு வச்சுட்டாரு, தானாவே எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த பயணங்களால் என்றும் வந்து நின்றானே அப்படின்னா, வேதம் என்ன சொல்கின்றதோ அவர் தான் இங்க எல்லாத்தையுமே கட்டமைச்சு வச்சிருக்காரு. எப்ப எது நடக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்ப இவருக்கு முக்தியை கொடுக்கணும், எப்ப வீடு பேற்ற கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. அதன்படி இங்கு வந்து நின்றானே, நிற்கின்றானே அப்படின்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு இந்த 4வது அடியை புரிஞ்சுக்கணும்னா மார்க்கண்டேயனை புரிஞ்சிக்கலாம். மார்க்கண்டேயன் 16 வயதுல இறந்து போக வேண்டும் என்பது அவனுடைய விதி, மார்க்கண்டேயனுடைய விதி. இப்ப மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு? இந்த பாடல்ல சொல்லப்பட்டபடி சிவபூஜை செய்தார், இறைவனை சரணடைந்தார். இறுதியில் என்ன ஆயிடுச்சு? யமதர்மன் அவரை கூட்டிட்டு போகணும்னு வரும்போது இறைவனதே தன்னுடைய காலால் மிதித்தார் அப்படின்னு தானே வந்துச்சு. காலால் மிதித்து தள்ளி விட்டார் யமனை. யமனும் தன்னுடைய தர்மத்தை தான் கடைபிடிக்க வந்தார், அவருக்கு உண்டான வேலைகளை தான் அங்கு செய்ய வந்தார். இது தன்னுடைய வேலை. இன்னும் இந்த நேரத்து அந்த வேதத்தின் சொல்லி கொடுத்தபடி, தர்மத்தின்படி இந்த நேரத்தில் இவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்றுதான் தர்மரே இறைவனே யமதர்மரே அங்க வராரு. ஆனா இறைவன் என்ன பண்றாரு? இவர் தான் நிர்மாணிச்சு வச்சதை, நீ இந்த வேலையை செய்யின்னு சொல்லி. ஆனா அதை செய்ய வரும்போது இறைவனே அங்கு தடுத்தார். அதுபோல இங்க வேதங்கள் ஆள் என்றும் வந்து நின்றானேன்னா, வேதத்தில் சொல்லி கொடுக்கப்பட்டபடி இவரு அந்த தர்மத்தை எல்லாம் மீறி நமக்காக துணை வந்து நிற்பார். இது 4வது அடி. அப்போ இறைவனே இங்க தர்மத்தை மீறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா மார்க்கண்டேயரை வந்து காப்பாத்தினார்ல, இன்னைக்கு வரைக்கும் என்றும் 16 என்ற நிலையை அவர் கொடுத்திருக்காரு இல்லையா? ஏன்னா இறைவன் அந்த இடத்துல வேற ஒரு தர்மத்தை அங்க வச்சிருக்கார். வேதத்தில் பல கூறுகள் உண்டு. யமதர்மருக்கு உண்டான வேதம் என்ன? இந்த வினாடி அவரது உயிரை எடுத்து விட வேண்டும் என்பது அவருடைய தர்மம். அதுக்காக வந்து அவர் எடுக்க போறார். ஆனால் அந்த வினாடி இப்ப இந்த சிவபூஜை எல்லாம் செஞ்சாரு இல்லையா? யாரு? மார்க்கண்டேயர். இந்த பாடல சொல்லப்பட்டபடி சிவபூஜம் செஞ்சாரு, இறைவனை சரணடைஞ்சு நின்னாரு. நிற்கும் போது என்ன நடக்குமா? அவருடைய 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் அவர் அங்கு நின்றார். 36 தத்துவங்களுக்குள் யார் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களைத்தான் இறைவன் உயிரை, யமதர்மர் அவர்களுடைய உயிரை மட்டும்தான் எடுக்க முடியும். 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் இருப்பவர்களது உயிரை எடுக்க முடியாது என்பது நியதி, வேதத்தினுடைய இன்னொரு கூறு. இப்ப யமதர்மர் இந்த தன்னுடைய தர்மத்தின் படிதான் எடுக்க வந்திருக்கார். ஆனால் அவர் எடுக்கின்ற அந்த கடைசி வினாடி இருக்கு இல்லையா? நம்ம இந்த சினிமாலெல்லாம் பார்ப்போம், பாம் வெடிக்க போகுது அப்படின்னா அப்படியே ரொம்ப சீட்டு நுனியில உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே பார்ப்பாங்க. கடைசி அந்த ஒரு வினாடி நேரத்துல வந்து டக்குன்னு ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, பாம் வெடிக்கிறது நின்று போயிடும் இல்லையா? அது மைக்ரோ செகண்ட்லாம் போய் நிப்பாட்டுவாங்க சில படங்கள்.
கடைசி வினாடி அதுலேயும் மைக்ரோ செகண்ட் காமிச்சு ஒரு ஒன்று போய் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி உயிரை எடுக்கக்கூடிய அந்த கடைசி வினாடி அந்த 36 தத்துவங்களை கடந்துட்டதுனால இறைவன் அந்த மைக்ரோ செகண்ட்ல வந்து என்ன பண்ணார்? அவரை இடது காலால் மிதித்து அவரை என்றும் 16 என்ற நிலையில் அங்கு வைத்தார். அதனால் அவர் இன்றும் என்றும் 16 என்ற நிலையில் அங்கு அவர் நிற்கின்றார். ஸோ அது போலவே யார் ஒருத்தர் இறைவனது திருவடியை இப்படி சேருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலக தர்மம் என்ற ஒன்று இருக்கு இல்லையா? யம தர்மர் உலக தர்மத்துல வச்சிருப்பார், இதுல உயிர் எடுக்கணும்னு சொல்லி. அப்ப இறைவன் அந்த பயணங்களால் வந்து நிற்கும் போது என்ன ஆகுது? நம்ம வேதத்துல இருக்க இன்னொரு கூறு வழியாக நம்ம 36 தத்துவங்களை நம்மை கடக்க வைத்து நம்மை காப்பாற்றுவார். இப்ப நம்ம நிக்கிற இடத்துல தண்ணி முங்கிருச்சுன்னு வச்சுக்குவோம். உலக இயல்பு என்ன? தண்ணீரில் மூழ்கினால் ஒரு மனிதன் இறந்து போவான். அப்ப இறைவன் என்ன பண்றாரு? தண்ணியிலே மூழ்கி இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு வராதவாறு காப்பார். நெருப்பில் உள்ள என்ன ஆகும்? இந்த உடம்பு எரிஞ்சு போகும். நெருப்பில் வீழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் வராமல் காப்பார். இந்த உடம்பிற்கு அழிவில்லாத நிலையில் என்னென்ன உண்டோ அத்தனையும் இறைவன் காப்பார். அதுதான் 4வது அடியில சொல்றாரு, வைனங்களால் என்றும் வந்து நின்றானே அப்படின்னு சொல்லி. 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த சிவ பூஜையினால் அதனுடைய பயன் அறிவு ஒன்று இருக்கின்றது. அதனுடைய பயன் என்னென்னலாம் இருக்கின்றதோ அதை அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். இந்த சிவ பூஜை நான் செய்யறேன்ப்பா, இதை ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் என்று அறிந்து கொண்டு நாம் அதனை செய்ய வேண்டும். இதுவே இங்கு இறைவனுக்கு பல மலர்களை தூவி அர்ச்சனை செய்வதற்கு ஈடானதாகும். யார் ஒருவர் இப்படி இந்த பயனை அறிந்து கொண்டு பூஜை செய்கிறார்களோ அவர்களை சுற்றி அரண் போல் காவல் காக்கும் அந்த இறைவனே அவர்களுக்கு மேற்கொண்டு பலவற்றை கற்றுக் கொடுப்பார். அப்படி அதனையும் கற்றுக்கொண்டு அதனையும் யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அவர்களுக்கு முக்காலத்தையும் உணர்ந்த 3 கண்களை உடைய முக்காலத்தையும் தெரிந்த அந்த இறைவனானவர் இங்கு இவருக்கும் முக்காலத்தையும் உணர வைக்கின்றார். முக்காலத்தையும் உணர்ந்த பின்பாக தனக்கு முக்காலம் தெரிந்து விட்டது என்ற சிறு எண்ணம் கூட இல்லாத நிலையில், ஏன்னா சிறு எண்ணம் எனக்கு தெரியுதில்ல இதெல்லாம் நினைச்சா கூட அது அகங்காரம் தான். அதுவும் இல்லாத எல்லாமே இறைவா உன் செயல்பா என்று அவரது திருவடியை யார் ஒருவர் சேர்ந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு வேதங்கள் பல கூறுகளாக இருக்கின்றது. ஏதோ ஒரு கூறில் அங்க தர்மத்தின் வடிவாகவே இறைவன் வந்து நின்று அவர்களுக்கு வீடு பெற்றை கொடுப்பார், முக்தியை அங்கு கொடுப்பார். இதுதான் அந்த பாடலுக்கான கருத்து.